அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல் ஆகிபத்து லில் முத்தகீன். அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அன்பியாஇ வல் முர்சலீன் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி வன் நாஸி அஜ்மஈன். அம்மா பஅத். ஃபக்கத் क़ால அல்லாஹு தஆலா ஃபில் குர்ஆனில் கரீம் இன்னல்லாஹ வ மலாயிகத்தஹு யுஸல்லூன அலன் நபிய்யி யா அய்யுஹல்லதீன ஆமனூ ஸல்லு அலைஹி வ ஸல்லிமு தஸ்லீமா. அல்லாஹும்ம ஸல்லி அலா ஸய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலி ஸய்யிதினா முஹம்மதின் வ பாரிக் வஸல்லிம் அலைஹி. பலவீனமான அடியார்களுக்கு பலமாக நின்ற அருள்புரியும் வல்ல ரஹ்மான் அல்லாஹுவுக்கே எல்லா புகழும். இன்னும் எந்த நபி நடந்து வந்தால் கார் மேகமும் குடைபிடிக்குமோ அப்படிப்பட்ட முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், தபீன்கள், தபாதாபீன்கள், நாதாக்கள், சுஹதாக்கள், வலிமார்கள் மீதும் இன்னும் நல்லடியார்கள் மீதும் நம்மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். முன்மாதிரி முஸ்லிம் பெண்மணிகள் என்ற தொடரில் இன்று நாம் பார்க்க இருப்பது ஃபிரௌனை எதிர்த்த மாஷிதா அம்மையார். ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மிஅராஜ் பயணத்தின் போது ஒரு இடத்தில் கஸ்தூரியை விட மிக்க வாசனை கொண்ட அதிசயமான மனம் ஒன்றினை நுகர்ந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் அதை பற்றி கேட்டார்கள். அதற்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், இந்த வாசனை மாஷிதாவும் அவர்களுடைய குடும்பமும் இருக்கக்கூடிய கபூர் அல்லது சுவன மாளிகையில் இருந்து வரக்கூடிய வாசனை என்று கூறினார்கள். அதைத் தொடர்ந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மாஷிதாவின் வரலாற்றை விளக்கும்படி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் கேட்டார்கள். அதற்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பின்வருமாறு கூறினார்கள். மாஷிதா ஃபிரௌன் குடும்பத்து பெண்களுக்கு தலைவாரி விடும் பெண். ஒரு நாள் ஃபிரௌனின் மகளுக்கு தலைவாரி கொண்டிருக்கும் பொழுது தற்செயலாக சீர்ப்பு கீழே விழுகின்றது. அதை மாஷிதா எடுக்கும் பொழுது பிஸ்மில்லாஹ், அல்லாஹ்வின் திருநாமத்தை கொண்டு என்று கூறினார். அப்பொழுது அந்த பிள்ளை, நீ அல்லாஹ் என்று கூறியது என் தந்தை ஃபிரௌனை தானே என்று வினவினாள். அதற்கு மாஷிதா, இல்லை, என்னையும் உன் தந்தையையும் படைத்து பரிபாலிக்கும் இறைவன் அல்லாஹ்வை கூறினேன் என்று கூறினாள். மாஷிதா வணக்கத்திற்குரிய நாயனாகிய அல்லாஹுவையும் இறைத்தூதர் நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் ஈமான் கொண்டு அதை மனதில் மறைத்து வைத்திருந்த பெண் ஆவாள். உடனே அப்பிள்ளை சென்று தன் தந்தை ஃபிரௌனிடம் குற்றம் சொல்ல அவன் மாஷிதாவை சபைக்கு அழைத்து முழு விஷயத்தையும் வினவினான். ஃபிரௌன் கேட்டான், என்னை தவிர உனக்கு வேறு யாரும் கடவுள் உண்டா? அதற்கு மாஷிதா அம்மையார் கூறினார்கள், ஆம், நிச்சயமாக உன்னையும் என்னையும் படைத்து பரிபாலிக்கும் அந்த அல்லாஹுதான் என் இறைவன் என்றார்கள். கோபம் கொண்ட ஃபிரௌன் நெருப்பை மூட்டி செம்பாலான பெரிய பாத்திரத்தில் எண்ணெயை கொதிக்க வைத்து மாஷிதாவின் கணவனிலிருந்து தொடங்கி ஒவ்வொரு பிள்ளைகளாக நெருப்பில் எரிந்து கொண்டிருக்கும் எண்ணெய் பாத்திரத்தில் எரிந்தான். ஆனால் மாஷிதா மனம் தவறவில்லை. இன்னும் அவர்களின் ஈமான் சற்று கூட குறையவில்லை. கடைசியாக ஃபிரௌன் மாஷிதாவையும் அவர்களுடைய கை குழந்தையையும் தூக்கி எறியும்படி கூறினான். அப்பொழுது மாஷிதா, எனக்கு கடைசி ஆசை ஒன்று இருக்கிறது என்று கூறினார்கள். அதற்கு என்னவென்று சொல் என்று ஃபிரௌன் கேட்டான். என்னையும் என் குழந்தையையும் எண்ணெயில் தூக்கி எறிந்த பின் கடைசியாக எமது எலும்புகள் எதுவெல்லாம் மிச்சம் இருக்குமோ அவற்றையெல்லாம் ஒரே புடவையில் சுற்றி ஒரே கபூரில் அடக்கம் செய்ய வேண்டும் என்று கொடிய ஃபிரௌனிடம் கூற மாஷிதாவுடைய வேண்டுகோளை ஃபிரௌன் ஏற்றுக்கொண்டான். அப்பொழுது மாஷிதா தன் கை குழந்தையை பார்த்து, ஒரு பாவம் அறியாத இந்த என்னுடன் சேர்ந்து எண்ணெயில் கருகப் போகிறதே என்று தயங்கினார். அப்பொழுது அல்லாஹ் அந்த குழந்தைக்கு பேசும் ஆற்றலை கொடுத்தான். குழந்தை, கவலைப்படாதே தாயே, நீ சத்தியத்தில் இருக்கிறாய், பொறுமை கொண்டு முன்னேறிச் செல், மறுமையுடைய வேதனைகளும் தண்டனைகளும் இதைவிட கொடியது என்று ஆறுதல் கூறியது. கடைசியாக மாஷிதாவும் அவளுடைய கை குழந்தையும் எண்ணெய் பாத்திரத்தில் எறியப்பட்டார்கள். அல்லாஹு தஆலா மாஷிதாவையும் அவர்களுடைய குடும்பத்தையும் குழந்தையையும் பொருந்தி ஏற்றுக்கொண்டான். உயர்ந்த சொர்க்கத்தை அவர்களுக்கு அளித்துவிட்டான் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கூறினார்கள். இந்த ஹதீஸ் முஸ்னத் இலைஹி என்ற நூலில் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களால் அறிவிக்கப்பட்டதாக இருக்கிறது. எனவே ஈமானோடு வாழ்ந்து ஈமானோடு மரணிக்க வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.